அன்னெசரியா ஒரு விஷயத்துக்கு மதர்ஸ் பேனிக் ஆகுறாங்கன்னா அது என்ன விஷயம்? குழந்தை அழறதுக்கு. ஜென்ரலி ஒரு கிரையிங் பேபி வந்து ரொம்ப சிக் பேபி கிடையாதுங்க. உங்க குழந்தை அழாம இருந்தா தான் நீங்க பயப்படணும். அழற குழந்தைய பார்த்து பயப்படக்கூடாது. ப்ரீமெச்சூர் பேபிஸ் பத்தி மதர்ஸ் தப்பா புரிஞ்சிட்டு இருக்க ஒரு விஷயம்னா என்னது மேம்? ப்ரீமெச்சூர் பேபினா ஏதோ குட்டியா இருக்கும், பெருசா அழாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நான் பார்த்த ப்ரீமெச்சூர் பேபிஸ் நிறைய பேர் வந்து பயங்கர வாலா இருப்பாங்க. டெலிவரிக்கு முன்னாடி எல்லா மதர்ஸும் இந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சிருக்கணும்னா நீங்க எதை சொல்லுவீங்க? டெலிவரிக்கு முன்னாடி நம்ம எங்க டெலிவர் பண்றோம், ஒருவேளை பேபிக்கு NICU தேவைப்பட்டுச்சுன்னா எங்க நம்மள ரெஃபர் பண்ணுவாங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ டெலிவரி ஆக போகுதுன்னா 90% ஒண்ணுமே நடக்காது, நம்ம கையில குழந்தைய கொடுத்துருவாங்க. 10% சான்ஸ் இருக்கு. NICUல அட்மிட் ஆயிருக்க குழந்தைங்களோட அம்மாக்கள் கிட்ட இந்த விஷயங்கள்லாம் சொல்லவே கூடாதுன்னா நீங்க எதை சொல்லுவீங்க? NICU அம்மாக்கள் கிட்ட போயிட்டு அட்வைஸே பண்ணாதீங்க. ஜென்ரல் பப்ளிக்கு நான் சொல்றேன். ஏன்னா வந்து அவங்க என்ன கோ த்ரூ பண்றாங்கன்னே நிறைய பேருக்கு தெரியாது. NICUல இருந்து வெளியில வந்த குழந்தைங்களை ஓவர் பேம்பர் பண்ற பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க என்ன மேம் சொல்லுவீங்க? அது ரொம்ப நேச்சுரலுங்க. ஏன்னா NICUல இருந்து வெளியில வந்தோடனே நாங்களே என்ன சொல்லுவோம்னா, குழந்தைய வெளியில கூட்டிட்டு போக கூடாது, குழந்தைய வந்து டச் பண்றதுக்கு முன்னாடி வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணணும், அந்த மாதிரி பார்த்து தான் குழந்தைய வச்சுக்கணும். ஏன்னா ப்ரீமெச்சூர் பேபிஸ்க்கு அடுத்த 6 மாசம் ரொம்ப முக்கியம். ஸோ நான் யூஸ்வலாக மதர்ஸ் கிட்ட சொல்கிறது என்னென்னா, கஷ்டமாக இருக்கும் அந்த எமோஷனலை வந்து நான் வந்து கம்மி பண்ணவே மாட்டேன் என்றைக்குமே. நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்லாம் சொல்லவே முடியாது. எல்லாருக்கும் இப்போ என் குழந்தை என்ன சொல்லியிருந்தாலும் பயமாக தானே இருக்கும். நம்மளோட கடமையை நம்ம கரெக்டாக செஞ்சால் பிழைக்க வேண்டிய குழந்தை தன்னால் பிழைச்சி வெளியில் வரும். அந்த டெசிஷன் மேக்கிங்கை நம்ம எடுக்கவே கூடாது. நம்ம ஒர்க்கை மட்டும் தான் நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு அன்றைக்கி எனக்கு ரொம்ப ரொம்ப ஆணித்தனமாக நம்பினேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் வந்து வச்சுருக்கேன். இந்த செக்மெண்ட்டோட டைட்டில் என்னென்னா, நீங்கள் எல்லா மதர்ஸ் ஒரு எல்லா பேரண்ட்ஸுமே தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றத நான் ஒரு கொஷின் ஃபார்மில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னா, அன்னெசரியாக ஒரு விஷயத்துக்கு மதர்ஸ் பேனிக் ஆகுறாங்கன்னா அது என்ன விஷயம்? குழந்தை அழறதுக்கு. அழுதாலே ஏதோ பிரச்சனை இருக்கு. ஆமாம், குழந்தை அழுகை கேட்டாலே பேனிக் வரும் இல்லையா? அது வந்து நான் வந்து அன்னெசரின்னு சொல்லுவேன். ஏன்னா க்ரையிங் தான் குழந்தைக்கான பேசிக் கம்யூனிகேஷன். ஸோ குழந்தை அழும்பொழுது பேனிக் ஆகாமல் க்யூரியஸ் ஆகணும். எதுக்கு அழுது? பசிக்கு அழுதா, இல்லை ஏதாவது மோஷன் போயிருக்கா, இல்லை ஏதாவது யூரின் போயிருக்கா, இல்லை வலிக்கு அழுதுனா அது எந்த மாதிரியான வலி? இப்போ இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுனா நம்ம வந்து பேனிக் ஆகாமல் க்யூரியஸாக அதை ஹேண்டில் பண்ணணும். அண்ட் ஜென்ரலி ஒரு க்ரையிங் பேபி வந்து ரொம்ப சிக் பேபி கிடையாதுங்க. உங்கள் குழந்தை அழாமல் இருந்தால் தான் நீங்கள் பயப்படணும். அழற குழந்தைய பார்த்து பயப்படக்கூடாது. இந்த ஒரு விஷயத்தை மதர்ஸ் இக்னோர் பண்ணுறாங்க, பட் அதை பண்ணக்கூடாது. இட் ஷுட் பி டேக்கன் வெரி சீரியஸ்லினா எதை சொல்லுவீங்க? டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸை வந்து இக்னோரே பண்ணக்கூடாது. சில குழந்தைங்க 2 வயசு ஆகும், ஒரு வார்த்தை தான் பேசுவாங்க, இல்லை பேசவே மாட்டாங்க. ஆனால் வீட்டில் இருக்க எல்லாரும் சொல்லுவாங்க, இல்லை இது அவங்க அப்பாவும் அப்படி தான் இருந்தாங்க, இவங்க குழந்தை பையன் அதனால் லேட்டாக பேசுகிறான் அப்படின்னு ஏதோ ரீசன் சொல்லி அதை பெருசாக சீரியஸாக எடுத்துக்காமல் போயிடுவாங்க. ஆனால் அந்த 2 வயசுலேயே அந்த டிலேவை கண்டுபிடிச்சி நம்ம ஏர்லி இன்டர்வென்ஷன் கொடுத்து தெரப்பீஸ் கொடுத்தா அந்த குழந்தை வந்து சீக்கிரமாக அந்த மைல்ஸ்டோன்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம பிரெயின் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம இன்டர்வீன் பண்ணணும். நீங்கள் 5 வயசில் தெரப்பி கொடுக்கறதுக்கும் 2 வயசில் தெரப்பி கொடுக்கறதுக்கும் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். அதனால் டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸ், எஸ்பெஷலி ஸ்பீச் மைல்ஸ்டோன்ஸை நீங்கள் இக்னோரே பண்ணக்கூடாது. இது சாதாரண விஷயம்தான், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு மற்றவங்க சொல்கிறத நம்பி தெரப்பிலாம் ஸ்டார்ட் பண்ணாமல் விட்டுறாதீங்க. டோன்ட் டேக் இட் லைட்லி. ப்ரீமெச்சூர் பேபிஸ் பற்றி மதர்ஸ் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க ஒரு விஷயம்னா என்னது மேம்? ப்ரீமெச்சூர் பேபினா ஏதோ குட்டியாக இருக்கும், பெருசாக அழாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் பார்த்த ப்ரீமெச்சூர் பேபிஸ் நிறைய பேர் வந்து பயங்கர வாலாக இருப்பாங்க. குட்டியாக ஒரு 1 kg பேபி தான் இருக்கும், NICUல படுத்திருக்கும். ஆனால் அது பார்த்தா வயரை பிடிச்சி இழுக்கும், அதை பிடிச்சி இழுக்கும். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அதுங்களாம் வீக்குன்னு, பட் தே ஆர் ஆக்சுவலி ஸோ ரெசிலியன்ட். ஓகே. ஸோ மதர்ஸ் வந்து ப்ரீமெச்சூர் பேபிஸ் வந்து கம்மியாக எடை போடவே கூடாது. தே ஆர் வெரி நாட்டி. டெலிவரிக்கு முன்னாடி எல்லா மதர்ஸும் இந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சிருக்கணும்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? டெலிவரிக்கு முன்னாடி நம்ம எங்கே டெலிவர் பண்ணுறோம், ஒருவேளை பேபிக்கு NICU தேவைப்பட்டுச்சுன்னா எங்கே நம்மளை ரெஃபர் பண்ணுவாங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. டெலிவரிக்கு போகும்பொழுதே வந்து NICU பற்றி யோசிக்கணுமான்னு சில பேர் கேட்பாங்க. நான் என்ன சொல்வேன்னா, ஆல்வேஸ் கெட் ப்ரிப்பேர்ட் ஃபார் த வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. இப்போ டெலிவரி ஆக போகுதுன்னா 90% ஒன்றுமே நடக்காது, நம்ம கையில் குழந்தைய கொடுத்துருவாங்க. 10% சான்ஸ் இருக்குது. டேர்ம் பேபிக்கு கூட ஏதாவது ஒரு இஷ்யூ, மூச்சு திணறலோ ஏதாவது ஒரு இஷ்யூ வரலாம். அந்த நாலேஜ் நம்மளுக்கு முன்னாடியே இருந்துச்சு அப்படின்னா, ஏதாவது அந்த மாதிரி வரும்பொழுது நம்மளுக்கு புரியும், ஓ NICUக்கு போகிறோமா, அப்போ நம்ம இந்த NICUக்கு போகிறதுக்கு பற்றி முன்னாடியே டிசைட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு டெசிஷனோட மைண்டில் ரெடியாக இருப்பாங்க. சில பேருக்கு டெலிவரி ஆகும்பொழுது கூட NICUன்னு ஒரு விஷயம் இருக்கிறதும் தெரியாது, தேவைப்பட போகிறதும் தெரியாது, எதுவுமே தெரியாது. இன்னும் பேனிக் அதிகமாகிடும். ஸோ ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாமே நல்லபடியாக நடக்கும், அதுதான் எல்லாருக்குமான வேண்டுதல்.
ஒருவேளை ஏதாவது ப்ராப்ளம்னா என்ன பண்ண போகிறோன்றதுக்கு ஒரு சின்ன பிளான் வந்து ஏர்லியராகவே நீங்கள் உங்கள் கைனகாலஜிஸ்ட் கிட்ட பேசி ரெடி பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். ஸோ என்ஐசியூவில் அட்மிட் ஆகிருக்க குழந்தைங்களோட அம்மாக்கள் கிட்ட இந்த விஷயங்கள்லாம் சொல்லவே கூடாதுன்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? என்ஐசியூ அம்மாக்கள் கிட்ட போயிட்டு அட்வைஸே பண்ணாதீங்க, ஜென்ரல் பப்ளிக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து அவங்க என்ன கோ த்ரூ பண்ணுறாங்கன்னே நிறைய பேருக்கு தெரியாது. இப்படி இருந்ததுனால இப்படி குழந்தைக்கு ஆயிடுச்சு, நீ வந்து இதை இப்படி செஞ்சுருக்கலாம், நீ வந்து ப்ரெக்னென்சி அப்போ நீ இது பண்ணதுனால தான் உன் குழந்தை வந்து என்ஐசியூவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அம்மாவை வந்து குறை சொல்கிறது, தேவையில்லாத அட்வைஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து எல்லாருமே பண்ணுறது ஸ்டாப் பண்ணும். குழந்தை என்ஐசியூவில் இருக்கிறது அம்மாவோட ஃபால்ட்டே இல்லை. ஐ எம் டெல்லிங் யூ ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல், இட் இஸ் நாட் த மதர்ஸ் ஃபால்ட். ஆனால் அந்த ஃபுல் ஸ்ட்ரகிளையும் அவங்க தான் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம மதர்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும், அவங்கள குறை சொல்லக்கூடாது. ஒன்னால இது நடந்துச்சு, நீ இப்படி பண்ணதுனால இப்படி நடந்துச்சு, இதை மட்டும் எல்லாருமே ஸ்டாப் பண்ணிக்கணும். மதர்ஸ் குழந்தை என்ஐசியூக்கு போன உடனே வந்து சில விஷயங்களுக்காக தன்னை ப்ளேம் பண்ணிக்கிறாங்க. அது பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன மேம் சொல்லுவீங்க? ஆமாம், இந்த செல்ஃப் கில்ட்டு இன்னும் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா மதர்ஸ் மற்றவங்க சொல்லுனா கூட அவங்களுக்கே தோணுது, நான் ஒரு வேளை இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருக்கணுமோ, அதனால் எனக்கு ப்ரீமெச்சுவர் பேபி வந்துருச்சு, நான் என்னை ஒழுங்காக பார்த்துக்கல, அதனால் என் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மதர்ஸ் நினச்சிக்கிறாங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே நிறைய விஷயம் நம்ம கண்ட்ரோலில் இல்லை. நம்மளே ப்ளேம் பண்ணிக்கிறது மூலமாக, நம்ம காரணம்னு சொல்கிறது மூலமாக we are forgetting the fact that இது எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் இல்லை. இன்றைக்குன்னு இல்லை, ரொம்ப காலமாகவே ப்ரீமெச்சுவர் பேபிஸ் பிறந்துட்டு தான் இருக்காங்க. 30 years பேக் வந்து 28 weeks பேபினா கண்டிப்பாக இறந்து போயிடும்ன்ற சுச்சுவேஷன் இருக்கும். இன்றைக்கி அந்த சுச்சுவேஷன் இல்லை. ஸோ ஐ நோ த ஜேர்னி இஸ் கோயிங் டு பி ஹார்ட் ஃபார் த மதர்ஸ். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் குழந்தைய என்ஐசியூவில் வச்சு பார்க்குறதுக்கு. பட் இன்றைக்கி வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றத வந்து நம்ம அக்னாலேஜ் பண்ணி, சரி ஓகே நம்ம குழந்தைய வந்து காப்பாற்றலான்ற அந்த மைண்ட் செட்டுக்கு, பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மதர்ஸ் வந்தாங்கன்னா இன்னும் பெட்டர். அவங்க கில்ட்டுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க ஒரு நெகட்டிவாக ஆகிடுவாங்க. அவங்களாலையும் அதை ஹேண்டில் பண்ண முடியாது, குழந்தைக்குமே அது பாஸ் ஆன் ஆகும். அதனால் டெஃபினெட்லி அவங்க அந்த கில்ட் மைண்ட் செட்லேருந்து வெளியில் வரணும். அது அவங்களோட தப்பே இல்லை அப்படின்றத டாக்டர்ஸு நர்சஸ் வந்து கண்டிப்பாக சொல்லணும் மதர்ஸ் கிட்ட. கூட இருக்கிறவங்களும் அதுலேருந்து அவங்கள வெளியில் கொண்டு வர ட்ரை பண்ணணும். ஐ ஒன்ட் பிளேம் தெம் ஃபார் தட். அவங்க அப்படி ஃபீல் பண்ணுறதுமே நான் அது நேச்சுரல் ஃபீலிங். நம்ம தான் அவங்க கிட்ட சொல்லணும், இல்லை அதுவும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள தேத்தி அவங்கள பாசிட்டிவ் ஆக்கி கொண்டு வரது த என்டையர் சொசைட்டிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. டாக்டர்ஸும் சொல்லணும், கூட இருக்கிற அம்மா, மாமியார், ஹஸ்பண்ட் எல்லாருமே சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த இருக்கும் தானே, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு யோசிக்கிறது. ஸோ ஐ திங்க் வி ஷுட் பி மோர் சப்போர்ட்டிவ் ஆஃப் த மதர்ஸ். என்ஐசியூலேருந்து வெளியில் வந்த குழந்தைங்கள ஓவர் பேம்பர் பண்ணுற பேரண்ட்ஸ் கிட்டே நீங்கள் என்ன மேம் சொல்லுவீங்க? அது ரொம்ப நேச்சுரலுங்க. ஏன்னா என்ஐசியூலேருந்து வெளியில் வந்தோடனே நாங்களே என்ன சொல்லுவோன்னா, குழந்தைய வெளியில் கூட்டிகிட்டு போகக்கூடாது, குழந்தைய வந்து டச் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணணும், அந்த மாதிரி பார்த்து தான் குழந்தைய வச்சுக்கணும். ஏன்னா ப்ரீமெச்சுவர் பேபிஸ்க்கு அடுத்த 6 மாதம் ரொம்ப முக்கியம். அந்த 6 மாதத்தில் வந்து திருப்பி அவங்க ரீஅட்மிஷன் ஆகாமல் இருக்கணும். அப்போ வந்து அவங்க ஓவர் பேம்பர் மட்டும் இல்லை, ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஆஃப்டர் 3-4 இயர்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் அதை பேபியை வந்து நார்மல் சைல்டாக ட்ரீட் பண்ணுறது பெட்டர், நார்மல் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் வச்சு. பட் இனிஷியலாக வந்து வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். அது நாங்கள் சொல்லி அனுப்புவோம். அதை நான் பேம்பரிங்னு சொல்ல மாட்டேன், இட் இஸ் மோர் பீங் வெரி காஷியஸ். ரொம்ப கேர்ஃபுல்லாக பாதுகாப்பாக குழந்தைய வச்சுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. என்ஐசியூவில் அட்மிட் ஆகிருக்க ஒரு குழந்தையோட அம்மா கிட்ட ஹோப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு வந்து சயின்ஸை ட்ரஸ்ட் பண்ண சொல்லுவேன். ஏன்னா ஹோப் கொடுக்கறதுக்கு யாருமே இங்கே டாக்டர்ஸ் வந்து யாரும் கடவுள் இல்லை. எல்லாருமே வந்து சயின்ஸை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுறோம். அறிவியலை வந்து மக்கள் வந்து நம்ப ஆரம்பிக்கணும். மூட நம்பிக்கைகள்லேருந்து வெளியில் வந்துட்டு அறிவியலை வந்து நம்பணும். நம்புறதுக்கு முன்னாடி அறிவியல் பற்றி படித்து தெரிஞ்சுக்கலாம். அதை நீங்கள் பண்ணும் பொழுது எல்லா மனிதர்களுமே ஒரு கிளாரிட்டி வரும். அந்த கிளாரிட்டி தான் கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். இப்போ குழந்தைக்கு வந்து 28 வாரம் 30 வாரத்துலேயே பிறந்துருச்சு, இன்றைக்கி அறிவியலில் வந்து இவ்வளோ விஷயம் இருக்குது, இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்குது, இந்த டாக்டர்ஸ் இருக்காங்கன்றத அவங்க தெரிஞ்சுக்கும் பொழுது நாங்கள் சொல்கிறது வந்து அவங்களுக்கு நல்லா புரியும். ஸோ நான் யூஸ்வலாக மதர்ஸ் கிட்ட சொல்கிறது என்னென்னா, கஷ்டமாக இருக்கும் அந்த எமோஷனலை வந்து நான் வந்து கம்மி பண்ணவே மாட்டேன் என்றைக்குமே. நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்லாம் சொல்லவே முடியாது. எல்லாருக்கும் இப்போ என் குழந்தை என்ன சொல்லியிருந்தாலும் பயமாக தானேங்க இருக்கும். அதை அக்னாலேஜ் பண்ணணும் நம்ம. ஆனால் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக நான் சொல்கிறது வந்து, இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்கே இருக்குது, இங்கே இருக்கிற டாக்டர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாக்டர், நம்ம நர்சஸ் வந்து இவ்வளோ ட்ரெயின்டாக இருக்காங்க, இந்த வசதியெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ இந்த வசதியில் வந்து குழந்தையை காப்பாற்றுறதுக்கு இத்தனை சதவீதம் வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீங்கள் கரெக்டாக வந்து சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு கிளாரிட்டி வரும். ஸோ மோர் தென் கிவிங் தெம் ஃபால்ஸ் ஹோப்ஸ்,
கான்ஃபிடென்ட்டாக நம்மளோட விஷயங்களை நம்ம சொல்லும் பொழுது நிறைய பேரண்ட்ஸ் வந்து புரிஞ்சுப்பாங்க. அதுதான் வந்து நம்ம பேரண்ட்ஸ்க்கு பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இங்கே இருக்கிற மதர்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ் வந்து நம்ம அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லி நம்ம ட்ரீட் பண்ணவே முடியாது. அந்த பேபியை காப்பாற்றுறதுல நர்சஸ் அண்ட் டாக்டர்ஸ் ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறாங்கன்னா, ஈக்குவல் ரோல் வந்து அந்த அம்மாவும் அப்பாவும் ப்ளே பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கு உண்மையாக என்ன நடக்குதுன்றதை ஃபுல்லாகவே சொல்ல வேண்டிய முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு இருக்குது. ஸோ வி ஹாவ் டு அக்னாலேஜ் த எமோஷன்ஸ் பிஹைண்ட் தெம். வி ஹாவ் டு சே ஆமாம் அங்கே கஷ்டமாக தான் இருக்கும், எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து மீதி விஷயங்களை நான் வந்து யூஸ்வலாக பேரண்ட்ஸ்க்கு சொல்லுவேன். கொஷின் வந்து நீங்கள் இவ்வளோ இயர்ஸாக வந்து இந்த ஜேர்னியில் வந்து இருக்கீங்க, இன்னைக்காவது ஒரு ரேர் கேஸ் சினாரியோ வந்து பார்த்துருக்கீங்களா மேம்? நாங்கள் ஜீவன் என்ஐசியூ ஆரம்பிச்சுட்டு சிதம்பரத்துலேருந்து ஒரு பேபி வந்து வரதா எனக்கு சொன்னாங்க. நான் ஃபோனில் கேட்டப்போவே பேஷண்ட்டோட சுச்சுவேஷன் வந்து ரொம்ப வேர்ஸாக இருக்குது. ஆக்சுவலி அது நிறமாச குழந்தை, ஆனால் ரொம்ப சிக்காக இருந்தது பேபி. இன்டுபேட்டடாக இருந்துச்சு, நிறைய ஆக்சிஜன் லெவல் தேவைப்பட்டுச்சு, லங்ஸ் வந்து ரொம்ப பேடாக இருந்தது, நிறைய இஷ்யூஸ் வந்து எல்லாமே நெகட்டிவாகவே இருந்துச்சு. நாங்கள் ஆரம்பித்து ஒரு 6 மாதம் தான் ஆச்சு. அந்த டைமில் அந்த பேபி ரிசீவ் பண்ணும்பொழுது சரி ஓகே கேட்குறாங்களேன்னு சொல்லி தான் நாங்கள் ரிசீவ் பண்ணோம். ரிசீவ் பண்ணும்போது எங்களுக்கே நம்பிக்கை இல்லை, அந்த குழந்தைய காப்பாற்ற முடியுன்ற நம்பிக்கை வந்து எங்களுக்கே கம்மியாக தான் இருந்துச்சு. டாக்டர் பிரேம் வந்து ரிசீவ் பண்ணார், வென்டிலேட்டரில் போட்டோம், எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டாக அந்த டைமில் தான் புயல் வேறு. அன்னைக்கு ஒரு நாள் நைட் அந்த பேபி சிக்காகவே இருந்துச்சு. அந்த டைமில் அப்பயும் வென்டிலேட்டரில் தான் இருந்துச்சு. எங்ககிட்ட வந்து யூபிஎஸ் எல்லாமே இருக்குது, ஏதாவது கரண்ட் ஆஃப் ஆச்சுனாலும் வென்டிலேட்டர்லாம் ஆன் ஆகி போகிறதுக்கு எல்லா வசதியும் இருக்குது. அன்னைக்கு நைட்டு வந்து மழை பெஞ்சதில் ஹாஸ்பிட்டலில் சுற்றி எல்லா இடத்துலையுமே தண்ணி. அந்த பேபி மட்டும்தான் இருக்குது அன்றைக்கி என்ஐசியூவில். அது கூட ஒரு நர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களால வீட்டுக்கு போக முடியலனால அவங்க நைட் கண்டினியூ பண்ணி பேபி அங்கேயே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. டாக்டர் வந்து பார்த்துட்டு போயிட்டாரு. அன்றைக்கி நைட் ஃபுல்லாக கரண்ட் ஆஃப். அந்த வென்டிலேட்டர் மட்டும்தான் அன்றைக்கி ஓடிச்சு, உள்ளே வந்து லைட் கூட இல்லை. ஆனால் பேபி ரொம்ப ரொம்ப சிக்காக இருந்துச்சு. எங்களுக்கே வந்து ஓகே என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த பேபி வந்து ஃபுல் ட்ரீட்மெண்ட்டை அண்டர்கோ பண்ணி இந்த கஷ்டத்தெல்லாம் மீறி நல்லபடியாக வீட்டுக்கு போயிட்டு இன்றைக்கி ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாகவே இருக்குது அந்த பாப்பா. ஸோ அந்த ஒரு பேஷண்ட் வந்து எனக்கு என்ன பிலீஃப் கொடுத்துச்சுன்னா, எவ்வளோ சீரியஸாக இருந்தாலும் அந்த குழந்தை பிழைக்குமா பிழைக்காதா, ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதான்ற எந்த ஒரு முடிவுமே டாக்டர்ஸ் எடுக்கவே கூடாது, ஃபேமிலி கூட எடுக்கக்கூடாது. அந்த எந்த குழந்தை பொழைச்சி வெளியில் வரும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ நம்ம பார்க்குறதுக்கு வந்து அது ரொம்ப சீரியஸாக இருந்தாலுமே நம்மளோட கடமையை நம்ம கரெக்டாக செஞ்சால் பிழைக்க வேண்டிய குழந்தை தன்னால் பொழைச்சி வெளியில் வரும். அந்த டெசிஷன் மேக்கிங்கை நம்ம எடுக்கவே கூடாது, நம்ம ஒர்க்கை மட்டும் தான் நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு அன்றைக்கி எனக்கு ரொம்ப ரொம்ப ஆணித்தனமாக நம்பினேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹோப் கொடுத்த ஒரு பேபி வந்து எனக்கு அந்த பேபி. நம்ம பாட்காஸ்டோட லாஸ்ட் கொஷின் வந்துட்டு, இன்றைக்கி இந்த ஜேர்னி இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, வாட் இஃப் நீங்கள் வந்து என்ஐசியூ பற்றி உங்களுக்கு தெரியவே இல்லை, என்ஐசியூ டாக்டராக நீங்கள் ஆகலை, ஒரு குழந்தை நல்ல டாக்டர் ஆகலைன்னா நீங்கள் என்னவா மேம் ஆகிருப்பீங்க? ப்ராபப்ளி அ லாயர். ஏன்னா வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆர்கியூமெண்ட்ஸ், ஒரு விஷயத்த ரொம்ப ரேஷ்னலாக பார்க்குறது, பேசுகிறது, பேக் அண்ட் ஃபோர்த் டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ ப்ராபப்ளி ஐ வுட் ஹவ் பீன் அ லாயர் இஃப் நாட் ஃபார் அ டாக்டர். இந்த ஜேர்னியை இந்த எக்ஸ்பீரியன்ஸை வேறு எதுக்காவது நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுவீங்களா? நெவர். ஏன்னா ஐ ஃபீல் மை செல்ஃப் டு பி ப்ரிவிலேஜ் டு பி இன் திஸ் பொசிஷன். இவ்வளோ படிக்க முடிஞ்சுது, ஆஸ் அ உமன் இவ்வளோவும் பண்ண முடியறதே வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நான் பார்க்குறேன். ஸோ இதனால் நிறைய பேருக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. அதனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஐ வுடன்ட் ட்ரேட் ஃபார் எனிதிங். உங்ககிட்ட பேசினதில் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து புரிஞ்சிச்சு. பிகாஸ் ஒரு இத்தனை வருஷம் படிச்சுட்டு ஒரு டாக்டர்னு சொல்லிட்டு நான் அதை பேஷண்ட்டை ட்ரீட்மெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறையா சேஞ்சஸ் இந்த சொசைட்டி கொண்டு வரீங்க. ஸோ டாக்கிங் வித் யூ ஹேஸ் பீன் ஒரு பெரிய ப்ரிவிலேஜ் மேம் எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச், நான் கேட்ட எல்லா கொஷனுக்கும் பொறுமையாக பதில் சொன்னது. தேங்க்யூ ஸோ மச் டு ஆதன் மீடியா ஃபார் இன்டர்வியூவிங் மீ. அண்ட் என்ஐசியூ மாதிரியான ஒரு டாப்பிக்கை வந்து பப்ளிக்கு எடுத்துகிட்டு போகிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சேவையாக நான் பார்க்குறேன். அதுக்கு வந்து உங்களுக்குமே என்னோட மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.